வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாடா ஸ்கை மொபைல் ஆப் மூலமா நம்ம எப்படி ரூ. 199 இல்லைன்னா ரூ. 220 பேக்க ஆக்டிவேஷன் பண்றது எப்படி? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டாடா ஸ்கை ஆப்ப Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா, நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். டைரக்ட்டா போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்ப நான் இந்த ஆப் ஓப்பன் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ண டாடா ஸ்கை மொபைல் நம்பர்லேருந்து இந்த ஆப்ல லிங்க் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஹோம் பேஜு. இப்போ நான் அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா, நேம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு போட்டிருப்பாங்க, எக்ஸ்பிரி டேட் எல்லாமே குடுத்துருப்பாங்க. அந்த ரீசார்ஜுக்கு கீழ மை டாடா ஸ்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இதில பார்த்தீங்கன்னா, செகண்ட் மேனேஜ் பேக் அத கிளிக் பண்ணுங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம கரண்ட்ல என்ன பேக்கேஜ் இருக்கு அத காமிக்கும். அடுத்து மாடிஃபை பேக் குடுங்க. இதில பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்கை பேக் அத குடுங்க. இதில பார்த்தீங்கன்னா, கீழ ஷோ மோர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிற பேக்கேஜும் காமிக்கும். இந்த மாரி காமிக்கணும். இந்த மாரி காமிச்சா தான் நம்மனால தமிழ் லைட் நியூ அதாவது ரூ. 199 பேக்கேஜ் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்ல இருக்கிற பேக்கேஜ் மட்டும் தான் காமிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, அந்த மொபைல் இந்த ஆப்ப அப்டேட் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா, வந்து நீங்க நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ற கடையில தான் போய் மாத்துற மாரி இருக்கும். அப்படியும் முடியலன்னு நீங்க தாராளமா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு மாத்தி தரேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ல குடுத்துருப்பாங்க. இதில தமிழ் லைட் நியூ அந்த பேக்கேஜ சூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணிட்டேன். தமிழ் லைட் நியூ இதுக்கு நேரா டிக் போட்டீங்கன்னா போதும். அடுத்து இந்த ஐ பட்டன கிளிக் பண்ணா இதில என்னென்ன சேனல்ஸ் வருது அத நம்மனால வியூ பண்ணிக்க முடியும். பார்த்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ செலக்ட் அண்ட் ப்ரொசீட் அத குடுங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம கிராண்ட் டோட்டலு என்ன பேக்கேஜ் சூஸ் பண்ணியிருக்கோம், எஃப்டிஏ எவ்வளோ சார்ஜ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடியே தமிழ் லைட் நியூ பேக்கேஜில தான் இருக்கேன் 199ல. இதில பார்த்தீங்கன்னா, நீங்க கன்ஃபார்ம் குடுத்துறக்கூடாது. ஆப்டிமைஸ் குடுக்கணும். இத குடுத்தா தான் உங்களுக்கு என்சிஎஃப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா குறையும். இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா, என்சிஎஃப் சார்ஜ் பார்த்தீங்கன்னா, ரூ. 153 சில்லற ஏதோ போட்டிருப்பாங்க. இந்த ஆப்டிமைஸ் குடுக்கறது மூலமா நம்மனால 106 கன்வெர்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, தமிழ் லைட் நியூ பேக்கேஜோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 91. என்சிஎஃப் பார்த்தீங்கன்னா, ரூ. 106 88 சேனல் ஃப்ரீ. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து கன்ஃபார்ம் குடுத்துட்டா அந்த பேக்கேஜும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். இப்ப நீங்க கேட்கலாம், ப்ரோ நீங்க 220 சொன்னீங்களே, அது எங்களுக்கு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. ஆமா, இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கே ஆக்டிவேஷன் ஆக மாட்டேங்குது. அந்த பேக் இருக்கா என்னன்னே சரியா தெரியல. எனக்கு டாடா ஸ்கை சைட்லேருந்து வந்து எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. ஓகேங்களா? நான் வேற ஒரு ஐடியா சொல்றேன். அது மூலமா நம்மளால ஆக்டிவேஷன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜ் பேக்கே குடுங்க. இதில பார்த்தீங்கன்னா, நம்மனால தனித்தனியா சேனல் ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். தனித்தனியா ஆக்டிவேஷன் பண்றது மூலமா ஒரு ரூ. 5 ரூ. 10 கம்மியா நம்மனால ரூ. 215 எல்லா சேனலையும் வியூ பண்ணிக்க முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராஜ் குரூப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ரூ. 5 தான் வருது. எல்லாமே சேர்த்து ராஜ் டிவி, ராஜ் மியூசிக், ராஜ் நியூஸ், ராஜ் டிஜிட்டல் பிளஸ் எல்லாமே சேர்த்து ரூ. 5 தான் வருது. அத நீங்க தனித்தனியாவே சேனல் ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேனல்ஸ்ல போய் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். அடுத்து மெகா நெட்வொர்க், மெகா டிவி, மெகா 24, மெகா மியூசிக் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரூ. 7 தான் வருது. இது எல்லாமே கொண்டீங்கன்னா ரூ. 12 வரும். ஓகேங்களா? இப்ப 199 + 12 பார்த்தீங்கன்னா, ரூ. 212 வரும். ஆனா, நீங்க கம்பல்சரியா எல்லாருமே தமிழ் லைட் நியூ அந்த ரூ. 199 அந்த பேக்கேஜ ஆக்டிவேஷன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து இந்த 2 பேக்கேஜையும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிருங்க. மொத்தம் உங்களுக்கு ரூ. 212 வந்துரும். நீங்க கேட்கலாம் ஜெயா நெட்வொர்க் என்ன ஆச்சுன்னு? ஜெயா டிவி பார்த்தீங்கன்னா, ஹெச்டி மட்டும் தான் டாடா ஸ்கைல ப்ளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜெயா நியூஸ் பார்த்தீங்கன்னா, அதிக பேர் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஃப்ரீ சேனல் தான். அடுத்து ஜே மூவி வேணுனாலும் அத நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். அது ஒரு ரூ. 3 தான் இருக்கும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 215 இந்த சேனல்ஸ் எல்லாமே நீங்க டோட்டலா டாடா ஸ்கைல இருக்கக்கூடிய அனைத்து எஃப்டிஏ சேனல்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு ட்ரிக்க யூஸ் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா, எஃப்டி அதாவது ஃப்ரீ டூ ஏர் சேனலே ப்ளே ஆகாம இருக்கும். உங்களுக்கு சைட்ல பார்த்தீங்கன்னா, ₹0 தான் போட்டிருப்பாங்க. ஆனா, ப்ளே ஆகாம இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடு கூப்பிட்டு ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. அது ஒரு ஃப்ரீ சேனல் தான் உங்களுக்கு ப்ளே ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஐடியா புடிச்சிருக்கா என்னன்னு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!